என் பேர் ஆட்டோ சுப்பிரமணியங்க. வயசு 75. இந்த இயற்கை ஏசி ஆட்டோ என்பதை நான் ஒவ்வொரு வருஷமும் 14 வருஷமாக செஞ்சு மக்களுடைய நல்ல ஒரு பெயரை வாங்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். அது என்னென்னு இப்போ உங்களுக்கு நான் இந்த ஆட்டோவை பற்றி விளக்குறேன், பாருங்கள். இது வந்து இயற்கை ஏசி. அந்த கூரை மேலே தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். இந்த கூரை மேலே தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். இது எப்பவும் அது சைடில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள், எனக்கு 76 வயசு ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அது வந்து ஒரு ஜனங்களுக்கு ஒரு ப்ரைஸ் மாதிரி ஒரு கேக்கு தருவாங்க, ஏதோ ஒரு விசேஷம் பண்ணுவாங்க, இல்லைனா எனக்கு டின்னர் வைப்பாங்க. அதுக்கு பதிலாக நானும் 76 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பாதி கட்டணம் வாங்குறேன்னு சொல்லிவிட்டு போர்டே போட்டிருக்கேன். இது பாருங்கள், நான் சிவகுமார் சார்கிட்டே இந்த ஆட்டோவுக்கு தான் ப்ரைஸ் வாங்கியிருந்தேன். அவருடைய ஞாபகார்த்தமாக இருக்கணும்னு இது போட்டிருக்கேன். அப்படியே மேலே பாருங்கள், அந்த கூரைக்கு பூரா தண்ணி சொட்டிக்கிட்டே வருதா. இந்த பைப்பு வழியாக இங்கே கீழே வந்துடும். கீழே வந்துட்டு பாருங்கள், கீழே அந்த டேங்க்கு போயிடும். அப்படியே அந்த பக்கம் நான் பின்புறம் வரேன். இது வந்து குடிக்கிற தண்ணிங்க. இந்த டேங்கு குடிக்கிற தண்ணி ஒரு நாளைக்கு பல்சர் கடையில் 30 ரூபா கேன் இது தண்ணி வாங்கி ஊற்றிடுவேன். அது வந்து ஈட்டு ஏறாமல் இருக்கிறதுக்கு தெர்மாக்கோல் போட்டு வச்சுருக்கேன். அது வந்து எந்த இடத்துல தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு பைப்பு அங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். சைடில் காட்டுறவாங்க. அப்படியே பாருங்கள், இங்கே வந்து பைப்பு வச்சுருக்கேன். இது வந்து இந்த பைப்பு மூலிமா நம்ம தண்ணி பிடிச்சி குடிக்கலாம். குடிக்கிறதுக்காக குடி தண்ணி தான் அது வச்சுருக்கேன். அப்புறம் அப்படியே மேலே வந்துட்டு இந்த கூரைக்கு இறங்குற தண்ணி இந்த வழியாக அப்படியே மறுபடியும் அதே உள்ள ரிட்டர்ன் ஆகி இந்த வழியாக பாருங்கள் தண்ணி வந்துடும். இந்த டேங்க் வந்துடும். தண்ணி அந்த முன்னால் இருக்கிற டேங்க் வந்துடும். அந்த தண்ணி வந்து மறுபடியும் அப்படியே மேலே வந்து உள்ளார காருக்கெல்லாம் வைஃபர் மோட்ரு இருக்கு இல்லையா, அந்த மோட்ரு செட் பண்ணியிருக்கேன். அந்த மோட்ரு வழியாக சுவிட்ச் போட்டால் மறுபடியும் இதே தண்ணி அந்த மேலே டேங்க் போயிடும். மேலே பாருங்கள் கொட்டிக்கிட்டே இருக்குது. அது வந்து அந்த கூரை வந்து நனையும் அப்படிங்கிறதுக்கு தான் அதை போட்டிருக்கேன். அது இயற்கையாக எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். உள்ளார பார்க்கலாம் வாங்க. இது 2 பைப்பு வழியாக இந்த டேங்க் வந்துடும். இங்கே கீழே பைப் போட்டுக்கிறேன். இது வழியாக வந்து உள்ளார போயிட்டு மேலே டேங்க்கு போயிடும். அப்புறம் வந்து நான் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த பிள்ளைங்க இங்கே செல்ஃபோன் சார்ஜ் வச்சுருக்கேன். இதில் வந்து இதை எடுத்துகிட்டு செல்ஃபோன் போட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். ஜனங்களுக்காக தான் அது. ரெண்டாவது சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த ஃபேன் வச்சுருக்கேன். இது வந்து ரேடியோ. சின்ன பிள்ளைங்க, நான் எல்கேஜி பிள்ளைங்கள்லாம் ஓடுறேன். அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அழுகாமல் வரணும். ஒரு பிள்ளைங்க அடம்பிடிப்பாங்க ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு. அவங்களுக்காக அந்த ரேடியோலாம் ஃபேனெல்லாம் போட்டு காமிச்சேன்னா அழுவாது இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போயிடுவேன். அப்புறம் இது வந்து இந்த வந்து வண்டி எந்த இடத்துலேருந்து எடுக்கிறேன்னா, அந்த இடத்துலேருந்து நான் எங்கே போய் வர்றேனே அந்த இடத்துல போயிட்டு வர்ற வரைக்கும் இங்கே ஒரு செல்ஃபோன் வைக்கிற மாதிரி நானும் இந்த ஸ்டாண்டு ரெடி பண்ணிக்கிறேன். கடையிலலாம் வாங்கலை. இதெல்லாமே தயாரிப்பு எல்லாமே நானுமே. இந்த ஆட்டோவுக்கு வந்து இன்ஜின் வேலைக்கு மட்டும்தான் பட்டறைக்கு போவேன். மற்றபடி எல்லாமே கதை வசனம் டைரக்டர் எல்லாமே நானே தான். பெயிண்ட் அடிக்கிறது முழுவது நானே தான். மேலே டாப் தைச்சிருக்கேன். நான் டெய்லர் ஏற்கனவே. டாப் தைக்கிறது நானே தான். இந்த செல்ஃபோனை வந்து ஆன் பண்ணிட்டு போனோமா, நான் போயிட்டு திரும்பி வர இடம் வரைக்கும் முன்னாடி என்ன நடக்குது, யார் தப்பு பண்ணுறாங்க, நாங்கள் போனது கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்குவேன். அதே மாதிரி அங்கேருந்து போகிறவங்களோ யார் இதில் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு வந்து வீட்டில் போட்டு பார்த்துட்டு அதை நான் சரி பண்ணிக்குவேன். அப்புறம் அடுத்தது எனக்கு வந்து காற்று வராமல் ஓட்டுறவங்களுக்கு எப்பவும் காற்று கிடைக்காது, கண்ணாடி மறைச்சிக்கும். இந்த ஃபேனு ரெக்கையில் சீலிங் ஃபேன் ரெக்கையில் செஞ்சுருக்கேன். இது இப்படி அட்ஜஸ்ட் பண்ணனா நமக்கு போதுங்கிற காற்று வரும். வேணான்னா இப்படி அடிச்சிடலாம். அதே மாதிரி 2 பக்கமும் வச்சுருக்கிறேன்.
வந்து நான் இரவில் போகும்போது ஒளி நமக்கு கண்ணில் வந்து கூசாமல் இருக்கிறதுக்கு இது செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஒளிப்படாது, கீழே மட்டும் பார்த்து போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் அதை விட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க ஓட்டுறோம் இல்லையா, அந்த ஸ்கூல் பிள்ளைங்க ஓட்டிகிட்டு வரும்போது ஒரு சின்ன சந்தில் போயிட்டு பிள்ளைங்களை எடுத்துகிட்டு வர முடியும். அங்கே போயிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா ஆட்டோவை விட நான் ஒரு ஸ்பெஷாலிட்டியாக செஞ்சுருக்கிறேன். இந்த ஸ்டேரிங்கை வந்து அப்படி திரும்பும். அதாவது சின்ன ஒரு சந்திலையும் திருப்பிட்டு வரலாம். இந்த அளவுக்கு திரும்பும். இங்கே பாருங்க இல்லையா, இந்த அளவுக்கு திரும்பும். அந்த மாதிரி கீழே அது வந்து அதிகம் திரும்பாமல் இருக்கிறதாவே கம்பெனியில் வந்துருந்து. அது நான் எல்லாமே மிஷின், அறுக்கிற மிஷின் முதல் கொண்டு ஆரம்பம் முதல் கொண்டு எல்லாமே மிஷின் வச்சுருக்கேன். அதை வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன். இதை சின்ன ரவுண்ட்லேயே போயிட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துடுவேன். அப்படி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் வந்து அந்த ஸ்பெஷாலிட்டியாக பண்ணுறதுனால எனக்குடைய மக்களுடைய ஆதரவு நிறையா இருக்குது. அதனால ஒவ்வொரு வருஷமும் நான் இந்த மாதிரி செஞ்சுட்டு வரேன். அப்படிங்கிறதுனால போன வருஷத்தில் இந்த வர மீடியோக்கள் அதிகம் என்னை சந்தித்து பேட்டி எடுத்தாங்க. அதே எனக்கு ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு வருஷமும் ஜனங்களுக்கு டெய்லி வந்து ஆட்டோக்காரர் நீங்கள் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன நம்ம செஞ்சால் சொல்லுவாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நான் ட்ரை பண்ணி செஞ்சுட்டு வரேன். அது வந்து ஜனங்க இடத்துல எனக்கு ரொம்ப ஒரு வாழ்த்துக்கள் கிடைக்கிது. அதனுடைய அவங்க கொடுக்குற ஊக்கத்தினால தான் நான் இது ஒவ்வொரு இடம் செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்கிறேன். அதை பார்க்கணும். அது மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.